ஹாய் கைஸ், காலையில் ஏஞ்சி பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு டைம் என்ன 12:45 போகுதுடாப்பா. 12:45 ஆயிடுச்சா? வந்துட்டு இதோ பால் காய்ச்சி சாக்கோஸ் போட்டு சாப்பிடப்போம். இதுதான் நம்மளோட மார்னிங்கு லஞ்சு ப்ரஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன கிளம்ப போகணும். லிட்டில் இண்டியா போயிட்டு ஒரு கிம்போல் ஒன்று வாங்கணும். சும்மா வெளியே போன மாதிரியும் இருக்கும். ஸோ லிட்டில் இண்டியா போயிட்டு கிம்போல் ஒன்று வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரணும். அவ்வளோதான் பிளான். ஆனால் லிட்டில் இண்டியா வேணால் சுற்றிக்காரு. அவ்வளோதான் கைஸ், தான் லிட்டில் இண்டியா. ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் நடந்து போனோன்னா ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் வரும். அங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணுவோம். கைஸ், ஒரு வழியாக கும்பல் வாங்கியாச்சு. நல்லா தான் இருக்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னால் $20 ஆச்சு. $20 இஸ் லைக் 1200 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இப்படியே எம்ஆர்டி பிடிக்க போயிட்டுருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணி அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ப்போம். இது வந்து ஷார்ட்ஸு. ஐயோ, கிம்பிள் வச்சு எடுத்தா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு எனக்கு சிரிப்பாக வருது. கடவுளே. ஆனால் இந்த ஊரில் எல்லாம் பயங்கரமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. செமையாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானுங்க. வெயில் தான் அடித்து பழகுது. அப்போ என்ன வெயில் தெரியுமா? நம்ம ஊரில் மழை வெயில் தான். ஃபுல்லாக தமிழ் சாங்ஸ் தான் லிட்டில் இண்டியாவில். எவனை பார்த்தாலும் தமிழ் சாங்ஸ் தான் கேட்டுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் பாதி பாப்புலேஷன் மேலே தமிழ் ஆளுங்க தான் பார்க்குறேன். நேற்று 2-3 பேர்கிட்ட பேசினேன். தமிழ் பசங்க தான் உட்காந்துருந்தாங்க. 3 பேர் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 3-4 ஜென்ரேஷனாக இங்கே தான் இருக்காங்களாம். ஆனால் தமிழ் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுவும் இங்கே நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சிலாம் சொல்லுவோம்ல, ஃபுல்லாக அந்த அண்ணாச்சிங்க தான். அந்த லைனாக சூப்பர் மார்க்கெட்டு அது இதுன்னு போட்டுட்டு பூக்கடை, பழக்கடை எல்லா கடையும் போட்டிருக்காங்க. பாருங்க, அதெல்லாம் இருக்குது. ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கணும். இது ஐஃபோனில் கருமத்தில் சார்ஜும் நிற்காது, ஒன்றும் நிற்காது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ரோடு வேறு கிராஸ் பண்ணுமா? என்னென்னப்பா சிரிக்கிறானுங்க? சிரிக்காதீங்க அடி.
உள்ளே போகிற மாதிரி போக வேண்டியது தான். எங்கிட்டலாம் தான் வேலைக்கு அப்படியே வராண்டுதான் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டே வரானுங்க. மாற்றி இறங்கிட்டேன். டவுட் வந்த எங்கெல்லாம் நார்த் வெஸ்ட் எனக்கு இறங்கிட்டேன். மாறணுமா மாறுவோம். அப்போ எல்லாம் இப்படி எடுக்கிற மாதிரி தெரில. நான் பாட்டுக்கு எடுத்துன்னு இருக்கேன். எவன் வந்து கேட்க போகிறான்னு தெரில. நடந்து டயர்டு இருக்கும் போல இருக்கு இந்த ஊரில். பரவாயில்ல போவோம். டவுட்டும் இல்லை. இதை மிஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டேன். புக்கெட் டிமான்னு ஒரு இடம் இருக்குல்ல, புக்கெட் டிமான். ஸோ இந்த ஊரில் தான் போகணும். அங்கே போவோம். இங்கே இருக்குமா? ஸோ இங்கே போகணும். லாஸ்ட் ஸ்டாப் போவோம். இன்னும் 1 மினிட்ல ஒரு ட்ரெயின் இருக்குது. அரைவ்டு. அவ்வளோதான். 5 நிமிஷம் கழிச்சு தான் ட்ரெயின். பொறுமையாக போவோம். அதான் 5 நிமிஷம் இருக்கு. ரோடு கேகே ஹாஸ்பிட்டல். அப்போ ஆனால் இவ்வளோ இருக்குது. எல்லாம் உச்சந்தி. இந்த ஊரில் எவனும் விளாகும் எடுக்க மாட்டான், விளாகும் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த கிம்பிள் நல்லா இருக்குப்பா. AW ரிவ்யூ போடுறேன் நான் ஒரு நாள். நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த கிம்பிள். ப்ளூடூத்தோடு இருக்குது. பட் அந்த ரொட்டேட் பண்ணுறது மாற்றுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். பட் ஓகே, தனியாக போகும்போது ஒரு கிம்பிள் தேவைப்படாதான் நம்மளுக்கு. ஒரு டவுன்வர்ட்ஸ் ஓகே சொல்லிட்டுருவோம். தேங்க்யூ. இங்கே இருக்குது. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கு. இருந்தாலும் நம்ம யாரையும் பார்க்காம போகணும். பார்ப்போம் இவன் வந்து என்ன சொல்ல போகிறானோ. நம்ம ஊருக்காரங்க தான் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க. இவங்க ஊருக்காரங்களாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஃபுல்லாக தமிழ்காரனுங்க தான் பார்த்து சிரிச்சினே போகிறானுங்க. அப்படி போகிறேன். கரெக்டாக தான் போகிறேன்னா. டவுட் ஆன்லைன் அப்படி போகணுமா? கரெக்டாக தான் வந்திருக்கோம். டவுட் ஆன்லைன் தான் வரணும். கரெக்டாக டவுட் ஆன்லைன் தான் வந்திருக்கேன். மைக்கு ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். இதுவே $20. அப்புறம் அதெல்லாம் வாங்கலாம். என்ன ஆகுது? ஒரு 3 மினிட்ஸில் வந்துடும் போட்டிருக்கு. 3 மினிட்ஸில் போகிறோம். போய் தட்டுவோம், தூக்குறோம். ட்ரெயின் வந்தோடனே கண்டிப்பாக போட்டுறேன். நான் ட்ரெயின் வந்துச்சு. கூட்டமாக இருக்கிறாங்க. மாட்டி இறங்கியாச்சு. இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ரோடு கிராசிங் எங்கே பண்ணோன்னு தெரில. யோசிச்சு போயிட்டுருக்கேன். இங்கே இருக்கான். அப்படியே நடந்து போயிட்டு ரோடை கிராஸ் பண்ண வேண்டியதுதான். ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் ஏறி அங்கேருந்து பிளாக்
கேட்டு பிளாக் ஃபிக்ஸ்னும் அதான் இறங்கணும், இறங்கி போகணும். போவோம். பாருங்க ரைடர்ஸ் கிட்ட போய் காட்டுறேன். பைக் சுற்றினு நடந்தே டயர்ட் ஆகிடும். ஓகே ஸ்டாப் பண்ண மழை பெய்கிற மாதிரியே இருக்கு. எவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல. ஃபஸ்ட்டு சிக்னல் தான் போட்டிருக்கான், ஆனால் எவ்வளோ கிராஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னே நம்ம போனால் வேறு மாதிரி ஆயிடும். இப்போ இவர் மட்டும் கிராஸ் பண்ணுறாரு. காரு பைக் ஓட்டுறவங்க தான் ரிஸ்க்கு ஜாஸ்தி. கம்பல்சரி நிற்கணும். அவனுங்க தான் நம்ம தெரியாமல் போனால் கூட அவனுக்கு ஒன்றானா அவ்வளோதான். நம்ம ஏதோ ஒரு மேலே இருக்கு. காட்டு அடிக்குள்ள நான் போயிட்டேன். பஸ் ஸ்டாப் ஓட்டியா? It was at this moment he knew. He fucked up. எங்கே போய் பஸ் ஏறணும்? இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இதோட இன்னைக்கு 3வது ஒரு வாட்டி இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறேன். அந்த பக்கம் போக வேண்டியது கரெக்டாக தான் போய் இறங்கிச்சுன்னா கப்படி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன். அப்பா திரும்ப இப்போ அந்த பக்கம் போனோம்.
நான் செத்தேன். அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். நான் வீட்டுக்கு எடுக்க போகிறது அப்பா டக்கு போயிடணும். அப்பா பஸ் ஸ்டாப் எங்கப்பா? என்னடே உங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வைக்க மாட்டீங்களாடா? நடக்க விட்டுருக்கிறீங்க என்ன? டயர்டாகி விட்டேங்க. டயர்டு உச்சகட்டத்தில் இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷனாக நடக்குது. என்ன தேவை கரெக்டாக ஹை வோல்டேஜ் இது இதுவா பைசைக்கிள். ஓ சைக்கிள் ஓட்டுறோம் பாரு. என்ன சேஃப்டி. ஒரு வீடே தனியாக இருக்குது சார். சூப்பராக இருக்கும் அந்த வீடு. ரொம்ப பழசாக இருக்குது. பாலையே ஓட்டி இருப்பாரு. சிட்டிக்கு போய்ட்டு ஒரு vlog எடுக்கிறேன். அதெல்லாம் எங்க நடந்தே பாதி எங்களுக்கு நடக்குது. சப்பா எவ்வளோ தூரம் தாண்டா இருக்குது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ட்ரீ பிளான்டிங் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்துட்டேன் அதுக்குள்ள. நீங்கள் நடந்தே போனால் வீடு வந்துருப்பாடா. அடா பாவீங்களா, கிரிக்கெட் பஞ்சாங்கலேருந்து சோச்சிக்காங்க நடந்தே போயின்னு. தான் ஃபீலிங்ஸ். இது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி. மேப் பார்த்துக்கலாம். மேப் போட்டாச்சு. நேராக போயிட்டு சுத்த சொல்லுவான். டெக்வே சோசியல் டவுனு அதெல்லாம் போகிறது.
பேசினோம். பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு எம்ஆர்டியில் எல்லாத்தையும் டாப் பண்ணிட்டு அப்படியே போய் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம்னா கம்மி சார்ஜ். ஏதோ பஸ்ஸுலேருந்து இறங்கி ஒரு 1/2 hour கேப் விட்டு போகணும்னு நினைக்கலாம். அவ்வளோதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சோம். பஸ்ஸு கழிச்சு அதுவும் பஸ் ஸ்டாண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நடந்து குருவி கடை அநியாயத்துக்கு டயர்ட் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த வீட்டுக்காக தான் போனேன், அதுக்கே டயர்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் எல்லாம் அங்கே தனிக்கலாம், அது எல்லாம் டீச்சர் யோசிச்சுக்கோங்க. பாட்டி சார் இதுதான் தேங்கப்பூர் போலீஸு. அங்கங்கே சுற்றினே இருப்பானுங்க, வாட்சா விட்டுனே இருப்பானுங்க. இதெல்லாம் எவன் உட்காந்து பார்ப்பான்? இவ்வளோ போரிங்காக ப்ளாக் எடுத்தால் நானே உட்காந்து பார்க்க மாட்டேன். ஏன் உட்காந்து பார்க்க போகிறேன்னு தெரில. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, பேசிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும். அவட்ட கண்டென்ட் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. நம்மளுக்கு நடந்து டயர்டு வேறு தொலைஞ்சிடுறேன்னா. அதனால் இதெல்லாம் பார்க்கிங்கு ஃபுல்லாக. இப்படி தான் நடந்து வந்தேன் காலைல. மணி 4 போகுது. அப்பா இந்த பிளாக்கில் இருக்கிறவங்களும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்க்கிங்க்கு சார்ஜஸ் உண்டு வேறு இல்லை. போட்டிருக்காங்க பாருங்கள் சார்ஜஸ். எல்லாம் சைனீஸ் தான். சைனீஸ் ஒருத்தவங்க சைனா காசு தான் இருப்பாங்க. டைப் பயணம் போன எவனா இருந்தால் அவனை கலாச்சி கண்டென்ட் எடுத்து அதே போட்டுருவான். ஊர்லேயும் அவனு இல்லை. இந்த சப்பா மூக்கணுங்களை கலாச்சா கோவம் வேறு வரும் அவனுக்கு. இதில் வேறு தமிழ்காரனா நம்ம பேசுறது எல்லாமே அவனுக்கு புரியுது வேறு. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, இங்கேயே ஏறி இருக்கலாம். இங்கேயும் நான் ஏறு. ஆக்சுவலாக இங்கே பஸ்ஸு இல்லை, நான் போக வேண்டிய பஸ் இங்கே இல்லை. இப்படி நடக்க விட்றாங்களே சார். ஸோ இதான் வந்து ஸ்மோக்கிங் பிளேஸ். இங்கே ஸ்மோக் பண்ணிட்டு அதில் அணைச்சிட்டு போட்டுருவாங்க. இது வந்து கேஸு, இங்கேருந்து கேஸ் சப்ளை ஆகும் எல்லா இடத்துக்கும், எல்லா வீட்டுக்கும். அந்த ரெட் பைப்ஸ் எல்லாம் கேஸ் லைன்ஸ் எல்லார் வீட்டுக்கும் போகும் கேஸஸ்ஸு. தென் வேறுன்னு அவ்வளோதான். அப்படியே நான் இருக்கிற ஏரியா வந்து இந்த மாதிரி அமைதியாக இருக்கும். இங்கே வந்து லைக் இது மெயின் சிட்டி கிடையாது. ஆனால் மெயின் சிட்டி போயிட்டோன்னா கூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக ஃபாரினர்ஸாக இருப்பானுங்க, வருவாங்க போகிறவனுங்க. இங்கே வந்து இந்த ஏரியா வந்து எப்படின்னா, இந்த சிங்கப்பூர்காரங்க இருக்கானுங்களா பர்மனெண்ட் ரெசிடென்ஸு, ஃபாரினர்லேருந்து இருப்பாங்களே அவனுக்கு தான் ஃபுல்லாக இங்கே இருப்பானுங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த பக்கம் போனால் அங்கே ஒரு பார்க் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கழுக்கெல்லாம் போட்டிருப்பானுங்க. ஏதாவது அக்கு ப்ரெஷரோ அக்கு ப்ரெஷரோ ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு இது நடப்பாங்க. கழுக்கெல்லாம் போட்டு நடப்பானுங்க. வராது பாருங்க. இந்த மாதிரி சைக்கிள் வச்சுருப்பானுங்க. சைக்கிளு, ஸ்கூட்டி, ஸ்கேட் போர்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பானுங்க போயிட்டு வரத்துக்கு. இங்கே நிறைய இடம் இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் இருக்குது, 7-Eleven இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எக்ஸப்ட் ஃபயர் பார்க்கிங் கார் ப்ளீஸ் கால் டிரான்ஸ்போர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து இது பஸ்ஸு 307. இந்த ரோட்டில் இந்த பஸ்ஸு மட்டும்தான் ரீசைக்கிள் பஸ்ஸு. என்னென்ன எல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. இருந்தாலும் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் விற்றுங்குது. போயிடும். கத்திருந்து ஏதோ 4 பாட்டு மண்டல் ஏறிடுது. ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அப்புறம் காட்டுறேன். முடியல, டயர்ட் பட் ஒரு பெஸ்ட்டாக போட்டால் தான் வேலைக்கு ஆகும். அடுத்து ஃபேர் ப்ரைஸு 7-Elevenலாம் இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன். கொஞ்ச நேரம் போயிட்டு வந்ததுக்கே டயர்ட் ஆகிடுது. இல்லை எங்கேருந்து நம்ம ரொம்ப நேரம் போகிறது. பிளாக்கு நம்பர் 8 வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் ஒட்டியிருப்பாங்க. நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங் ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து சிங்கப்பூர் போலீஸ் கேமரா இது சர்வேலன்ஸ் வந்துட்டோன்னா ஃபாஸ்ட்டாக போயிடணும். தொண்டை தட்டி ஃபாஸ்ட்டாக சல்லிட்டு போயிடுவோம். நம்ம இன்னொரு மேட்ரு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இங்கே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் இது ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே தமிழ் இருக்கும். தமிழ் வந்து நார்த் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த சிங்கப்பூர். ஸோ மலாய், அப்புறம் வந்து தமிழ், சைனீஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ். இங்கேருந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு பார்க் இருக்குது. ரைட் சைடில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. சரிதா? இங்கே ஒரு பார்க் இருக்குது. ஃபுல்லாக கிரவுண்ட் தான். சரி, ஓகே. நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பை.